நான் ரொம்ப இன்னும் உண்மையாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் சர்ச்சில் இருக்கிற ரெகுலராக ஆராதனை நடத்துகிற ஒரு ஆள் பாடினார்னா நிறைய பேர் பாட மாட்டான். ஆனால் இந்தியாவிலேருந்து வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்து பாடினா அவன் பாடுவான். ஏதோ சம்திங் ராங். புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? ஏன்னா இவன் அவரோட கனெக்டாக இருக்கிறதுனால இவர் ரெகுலராக பாடுறன்னு போர் அடிக்குது. புதுசாக வந்தோன்னா உற்சாகம் வந்துடுது. ஏன்னா இந்த ஆள் கடவுளோட கனெக்ட் ஆகலை. நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? உண்மையாக நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நாங்கள்லாம் அப்படி இல்லை சார் பார்த்தாலும் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் பேசுகிறேன் நான். அப்போது நீங்கள் யார் நடத்துகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நான் யாரோட கனெக்டாக இருக்கிறேன்றது தான் முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், வர்ஷிப் லீடரோட நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடாது, நீங்கள் தேவனோடு இணைந்து ஆராதிக்கணும். யார் பாடுறாங்க ஐ டோன்ட் கேர். நான் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்திருக்காரா, ராபர்ட் ராய் வந்திருக்கா, எனக்கு யார் வந்தா எனக்கு என்னையா? நான் என் ஆராதனை எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நானும் ஆண்டவரும் உறவாடுறோம். சரி, புதுசாக வந்தால் ஓகே தான், ஆமேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு உற்சாகம், அடுத்த வாரம் உற்சாகம் போச்சுன்னா சம்திங் ராங். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். எங்க சர்ச்சில் சரியில்லைங்க, நீ சரியாரு. ஓகே சரி, பாருங்க டைம் போயிட்டே இருக்கு. இப்போ அடுத்தது ஆராதனை, ரோல் ஆஃப் வர்ஷிப் லீடர்ஸ். சரி, இது ரொம்ப முக்கியம். இதை நான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நான் தான் சொன்னேன், 3 நாள் காரியத்தை ஒரே நாளில் அமுத்துறது கஷ்டம்தான். ஆமேன். அதனால தான் புக் இருக்கு. வர்ஷிப் லீடர்ஸ் யாருங்க சொல்லுங்க? வர்ஷிப், ஆமா, இப்போ எல்லாருமே வர்ஷிப் லீடர் தான். ஐ எம் a worship leader. நான் சொன்னேன், பைபிளில் தேடு பாடுறேன், இந்த பதமே இல்லை. பைபிளில் இந்த ஊழியமே யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க சார். ராகத்தலைவன் இருந்தான், மியூசிக் டைரக்டர். ஆனா வர்ஷிப் லீடர்னு யாருமே பைபிள்லையும் இல்லை, பரலோகத்திலையும் இல்லை. ஆனா நம்ம மட்டும் வச்சிருக்கோம். என்னது இது? பைபிள்லையும் இல்லை, சொல்லுங்க, பரலோகத்திலையும் இல்லை. பரலோகத்தில் நம்ம போய் வாங்க வாங்க எல்லாம் நில்லுங்க, கையை உயர்த்துங்க, அந்த அட்மாஸ்பியருக்குள்ள போனாலே நான் வர்ஷிப்ல என்னை அறியாம ஆராதிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த அட்மாஸ்பியர். ஆமென். சரி, நல்ல கவனிங்க. அப்போ ஆராதனை நடத்துகிற நபர்களை இப்படி நம்ம அழைக்கிறோம். ஆனா பைபிள் அப்படி கிடையாது. நம்ம அதாவது அதனால தான் நான் எழுதியிருக்கேன், அது விசேஷித்த அழைப்பு அல்ல. ஊழிய அழைப்பு 5 தான்: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி,